Hi friends, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் அரபிக் டிஷ் மக்லூபா. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதை சுற்றி தோலெல்லாம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர் போர்ஷனை இந்த மாதிரி சால்ட்டு மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்படி போத் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அரபிக் டிஷ் மக்லூபா செய்ய என்னென்ன தேவைன்னா பெரிய பிரிஞ்சால் ஒன்று ஸ்லைசஸாக கட் பண்ணி சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சால்ட்டில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி ஒன் பை ஒன்னாக எடுத்துக்க போகிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோஸையும் தோல் சீவிட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாட் வச்சு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் அந்த 2 சாப்பிடுவாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி வச்சுருக்க கார்லிக் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பெல் பெப்பரையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம 1 kg சிக்கனை இது கூட கட் பண்ணி பீசஸும் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், கொரியாண்டர் 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சுக்கணும். இது கூட கரம் மசாலா அண்ட் சால்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இது கூட ட்ரைடு லெமன் ஆட் பண்ணி 8 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். 4 கப் ரைஸ்க்கு நான் 8 கப் வாட்டர் வச்சுருக்கேன். பாயில் ஆனோன்னா ரைஸை வாஷ் பண்ணி போட்டு தம்மில் போட்ட வேண்டியதான். இப்போ நம்ம இன்னொரு பாட்டில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சாலோட சைட்ஸு அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃப்ளவர் மாதிரி சுற்றி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு கேப்லலாம் ஃப்ரை பண்ண கேப்சிகம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அண்ட் பொட்டேட்டோவையும் 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய ஆனியன் ஸ்லைஸுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸில் உள்ள வாட்டர்லாம் அப்சர்வ் ஆனோன்னா நீங்கள் அடியில் தோசைகளை வச்சு தம்மில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம டொமேட்டோஸையும் இதே மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸை நம்ம இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டுடலாம். இப்போது நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி லேயர் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைடு வெஜிடபிள்ஸு 1 பை 1 அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பிரிஞ்சால், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் அந்த கேப்சிகம் எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது மேலே ஒரு லேயர் பாதி ரைஸ் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே பாக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸையும் நம்ம 1 பை 1 அடுக்கி அதுக்கு மேலே பாக்கி இருக்கிற ரைஸை இப்போ தம் போட போகிறோம். நம்ம ரைஸை ஒரு லேயர் போட்டு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன், டொமேட்டோ, பாக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸை இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம். பாக்கி இருக்கிற ஃப்ரைடு பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் அண்ட் பிரிஞ்சாலையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ் போடலாம். ரைஸ் போட்டு அதுக்கு மேலே பாக்கி இருக்கிற வெஜிடபிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சு தம் போட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படியே தம்மில் இருக்கட்டும். ஃபைனலாக மேலே கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மூடி போட்டு தம்மில் வச்சுருங்க.